நம்ம வுட்ல பண்ண முடிய எல்லாமே நம்மளால பண்ண முடியுங்க சார். வுட்ல பண்ண முடியாத சில விஷயங்கள் கூட நம்ம யூபிவிசில நம்ம ரியல் பிளாஸ் பிராண்ட்ல பண்ண முடியும். இங்க வரவங்க பல பேர் இது வுட்டா யூபிவிசின்னு கன்ஃபியூஸ் ஆகிற லெவலில் தான் இருக்குங்க. 3 பேர் உட்காந்து 2 ஹெட்ல யாராவது உட்காந்து ஒரு 6 பேர் உட்காந்தாலுமே தாராளமா யூபிவிசியில் செஞ்சீங்கன்னா எப்படி வெயிட் தாங்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் தாங்குமா, ஃப்ளோட்டிங்ல கொடுத்துருக்கீங்க, ரவுண்ட் டைப் கொடுத்துருக்கீங்க, ஹெவினஸ்க்கு நாங்கள் கேரண்டிங்க சார். 20 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்க பொறுப்பு. நம்ம லைட்டிங் ஃபிட்டிங்க்குமே தேவையான அந்த க்ரூஸ் எப்படி அந்த ஃபிட்டிங் முதல் கொண்டு நம்ம சைட்ல இருந்தே அதை நம்ம ப்ரொவைடும் பண்ணிடுவோம் சார். இதை நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணுங்க, இதை நம்ம பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இல்லாம அந்த ஒர்க்குமே கம்பல்சரி நம்மளே முடிச்சு கொடுத்துருவோம். 4 பேருமே அடல்ட்ஸ், என்ன வெயிட் இருப்பாங்கன்னு தெரியும், நானுமே இருக்கேன். இதோட வெயிட் கெப்பாசிட்டி நீங்க இதை யோசிக்கவே வேணாம். அதான் சொன்னேன், வித்தவுட் சப்போர்ட் 9 ஃபீட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளோ வெயிட் தாங்கும்னா எங்கள் ரியல் பிளஸ் மெட்டீரியல் எந்த அளவுக்கு வெயிட் கெப்பாசிட்டி தாங்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளைவுட்லேயே வந்து நார்மல் பிளைல இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. பெண்டபிள் பிளைன்னு அதுக்குன்னு செப்பரேட்டாக வருது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த பிளை போட்டால் தான் பண்ண முடியும். நமக்கு நார்மலாக நாமினல் ப்ரைஸில் இப்போ நார்மலாக ஒரு டோர் போட்டால் என்ன ப்ரைஸ் வருமோ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். இதுக்குன்னு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் 1 mm டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் கூட நமக்கு இது இருக்காது. எந்த அளவுக்கு கர்விங் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் ப்ரொஃபஷனல் இருக்கு, என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பேசுறோமோ அதே ரேட்ல தான் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்ல இருந்து ஹேண்டில் டிசைன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஃப்ளூட்டட் கிளாஸோ ஃப்ராஸ்டட் கிளாஸோ கலர் ஃப்ராஸ்டட் கிளாஸோ என்ன கேட்குறாங்களோ அதை தான் செய்வோம். இங்க என்ன பாக்குறாங்களோ இந்த ஃபினிஷிங் தான் அவங்க வீட்லயும் இருக்கும். நம்ம இங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு செஞ்சுட்டு அவங்க வீட்டுல போய் அந்த மாதிரிலாம் இல்லைங்க சார். நம்மகிட்ட ரெகுலரா பண்ற ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாஃப்ஸ் தான் அவங்க வீடுகளுக்கும் வந்து பண்ணுவாங்க.